சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து வருகிறது. அதனால் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் நிம்மதியடைந்துள்ளனர். முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைவு காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து அன்று நள்ளிரவே அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் முதலமைச்சருக்கு காய்ச்சல் குறைந்து வருவதாகவும் அவர் வழக்கமான உணவை உட்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அன்றிலிருந்து இன்று வரை அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து அறிக்கைகள் வெளியிட்டு வருகின்றது. கடந்த 24ஆம் தேதி சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் முதலமைச்சர் வழக்கமான உணவு உட்கொண்டு வருவதாகவும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. ஆனாலும் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து வதந்திகள் பரவியதைத் தொடர்ந்து 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மருத்துவர்கள் செய்தியாளர்களை நேரில் சந்தித்து விளக்கம் அளித்தனர். முதலமைச்சரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் சிகிச்சைக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். வெளிநாட்டுக்கு சென்று முதல்வர் சிகிச்சை பெற உள்ளதாக பரப்பப்பட்ட வதந்திகளை திட்டவட்டமாக மறுத்த மருத்துவர்கள் அதற்கான தேவையே இல்லை என்று கூறி அந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த 29ஆம் தேதி வியாழன் அன்று அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் விடுத்த அறிக்கையில் முதலமைச்சருக்கு மேலும் சில பரிசோதனைகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அதற்காக சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கியிருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழக ஆளுநர் பொறுப்பு வகிக்கும் வித்யாசாகர் ராவ் நேற்று மும்பையில் இருந்து சென்னை வந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று முதலமைச்சரை பார்த்தார். இதுகுறித்து ஆளுநர் மாளிகையில் இருந்து அறிக்கை ஒன்று வெளியானது. அதில் ஆளுநரிடம் மருத்துவமனை நிர்வாகம் முதலமைச்சருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து விரிவாக விளக்கம் அளித்ததாகவும் அவருக்கு அளிக்கப்பட்ட தரமான சிகிச்சைக்கு ஆளுநர் பாராட்டு தெரிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் சிகிச்சை பெறும் வார்டுக்கு சென்று பார்த்த ஆளுநர் அவருக்கு பழக்கூடை கொடுத்து விரைவில் குணமடைய வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. முதலமைச்சர் உடல்நிலை நன்றாக தேறி வருவது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் தொடர்ந்து விளக்கம் தந்திருந்தாலும் ஆளுநர் தந்த விளக்கம் இதுவரை பரப்பப்பட்டு வந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பு அதிமுக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் புது தெம்பையும் உற்சாகத்தையும் அளித்துள்ளது.